யுதிஷ்டிரன் சல்லியனிடம் சொன்னான். ஏகாதிபதிகளில் முதன்மையானவரே சல்லியரே, ஒப்பற்ற இந்திரன் தனது ராணியுடன் அனுபவித்த பெரிய இணையற்ற துயரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு சல்லியன் யுதிஷ்டரிடம், மன்னா, பரதனின் வகித்தோன்றலே யுதிஷ்டரா, இந்திரன் மற்றும் அவனது மனைவிக்கும் துயரம் எப்படி நேர்ந்தது என்று முன்னாட்களில் நடந்த நிகழ்ச்சியை கொண்ட பழங்கதையை நான் சொல்கிறேன் கேள். ஒருமுறை உயிரினங்களின் தலைவரும் தேவர்களின் முதன்மையானவருமான துவஷ்டா அதாவது விஸ்வகர்மா கடுமையான தவப்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். இந்திரன் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக அவன் துவஷ்டிரி 3 தலை கொண்ட ஒரு மகனை திரிசிரனை படைத்தான் என்று சொல்லப்படுகிறது. பெரும் காந்தியும் உலகளாவிய வடிவமும் கொண்ட அவன் இந்திரனின் இருக்கை பதவி மீது ஆவல் கொண்டான். தேவி பாகவதத்தில் விஸ்வகர்மா என்றே வருகிறது. இவனுக்கு விஸ்வரூபன் என்று பெயர் என தேவி பாகவதம் கூறுகிறது. சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகியவற்றை ஒத்திருக்கும் பரிதாபகரமான 3 முகங்களை கொண்டிருந்த அவன் ஒரு வாயினால் வேதங்களை படித்தான், மற்றொரு வாயினால் மதுவை சூறையாக குடித்தான், மூன்றாவதைக் கொண்டு எல்லா திக்குகளையும் உறிஞ்சி விடுவதை விழுங்குவதைப் போல பார்த்தான். தவப்பயிற்சி, மென்மை, தற்கட்டுப்பாடு ஆகியவற்றை கொண்டு அறப்பயிற்சிகளையும் தவத்தையும் செய்யும் வாழ்வு வாழ அவன் நோக்கம் கொண்டான். எதிரிகளை அடக்குபவனே யுதிஷ்டரா, அது தவப்பயிற்சி திடமானதாகவும் பயங்கரமானதாகவும் மிக கடுமையான தன்மை கொண்டதாகவும் இருந்தது. துணிவு, உண்மை, அளவிலா ஆற்றல் ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட தவத்தை கண்ட இந்திரன் தனது இடத்தை அடையவே அவன் இப்படி செய்கிறான் என்று அஞ்சினான். பிறகு இந்திரன் இவனை சிற்றின்பத்திற்கு அடிமையாக்குவது எவ்வாறு? இவன் செய்யும் இத்தகு கடும் தவப்பயிற்சியை நிறுத்துவது எவ்வாறு? இந்த 3 தலையன் திரிசிர பலத்தில் வளர்த்தால் இந்த முழு அண்டத்தையுமே விழுங்கி விடுவானே என்று ஆலோசித்தான். இப்படியே இந்திரன் தனது மனதில் ஆலோசித்தான். பிறகு, பாரத குலத்தில் சிறந்தவனே யுதிஷ்டரா, பெரும் புத்தி கூர்மையுடைய அவன் இந்திரன் துவஷ்டிரியின் மகனை விஸ்வரூபன் என்ற திரிசிரனை மயக்க தேவ கன்னியருக்கு கட்டளையிட்டான். அவன் அவர்களிடம் விரைந்து தாமதமில்லாமல் சென்று அந்த 3 தலையன் திரிசிரன் சிற்றின்பத்தின் எல்லை வரை மூழ்கும்படி அவனை மயக்குங்கள். வசீகரமான இடுப்புகளுடன் உணர்வை தூண்டும் ஆடைகளில் உங்களை வரிசைப்படுத்தி கொண்டு கவர்ச்சியான கழுத்தணிகளில் உங்களை அலங்கரித்து கொண்டு காதற் கெஞ்சல்களுடன் கூடிய சைகையை காட்சிப்படுத்துவீர்களாக. அழகுடன் கூடி அவனை மயக்கி எனது பெரும் அச்சத்தை போக்குவீர்களாக. அழகிய காரிகைகளே, என் இதயத்தில் ஓய்வின்மையை, நிம்மதியற்ற தன்மையை உணர்கிறேன். பெண்களே, என் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த அச்சந்தரும் ஆபத்தை தவிர்ப்பீர்களாக. உங்களுக்கு நன்மையே விளையட்டும் என்றான் இந்திரன். அதற்கு அந்த தேவகன்னியர் இந்திரனிடம், இந்திரரே, வளவனை கொன்றவரே, அவனிடம் நீர் அச்சம் கொள்ள ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு நாங்கள் அவனை திரிசிரனை மயக்க முயற்சிக்கிறோம். தேவரே, தவத்தின் நிதியான இவன் அனைத்தையும் தனது கண்களாலே எரிப்பவன் போல அமர்ந்திருக்கும் அவனை திரிசிரனை மயக்குவதற்காக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செல்கிறோம். அவனை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து உமது அச்சங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறோம் என்றனர். சல்லியன் யுதிஷ்டரிடம் தொடர்ந்தான். இந்திரனால் கட்டளையிடப்பட்ட அவர்கள் அந்த 3 தலையனிடம் திரிசிரனிடம் சென்றார்கள். அங்கே வந்த அந்த அழகிய காரிகைகள் காதலின் பல்வேறு சைகைகளை செய்து தங்கள் அழகிய உருவங்களை காட்சிப்படுத்தி அவனை மயக்கினர். ஆனால் மிக கடுமையான தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த அவன் அவர்களை பார்த்தாலும் ஆசைக்கு ஆளாகவில்லை. அடக்கப்பட்ட புலன்களுடன் இருந்த அவன் ஈர்ப்பினால் விளிம்பு வரை முழுமையாக இருந்த கடலை போல இருந்தான். தங்கள் முயற்சிகளில் சிறந்ததை செய்த பிறகு அந்த தேவகன்னியர் இந்திரனிடமே திரும்பிச் சென்றனர். அவர்கள் அனைவரும் தேவர்கள் தலைவனிடம் இந்திரனிடம் கூப்பிய கரங்களுடன் சென்று, அணுக முடியாத அவனை திரிசிரனை எங்களால் தொந்தரவு செய்ய இயலவில்லை. உயர்ந்த கொடை கொண்டவரே, இப்போது உமக்கு எது சரியெனப்படுகிறதோ அதை செய்யும் என்றனர். உயர்ந்த மனம் கொண்ட இந்திரன் அந்த தேவகன்னியர்களை கௌரவித்து அனுப்பிவிட்டு யுதிஷ்டரா தனது எதிரியை அழிக்கும் பிறவகை மட்டுமே சிந்திக்கலானான். இவ்வாறே கற்றல் ஆய்வில் பதியப்படுத்தப்பட்ட பாடங்களை குறித்து சிந்தித்து அவனை கொல்வது என உறுதியாக தீர்மானித்தான். பிறகு கோபம் பெருகிய இந்திரன் நெருப்பை போன்றதும் காண பயங்கரமானதாகவும்
பேரச்சத்தை ஈர்ப்பதுமான தனது வஜ்ரத்தை அந்த 3 தலையன் மீது வீசினான். வலுவாக வஜ்ரத்தால் அடிக்கப்பட்ட அவன் திரிசிரன் கொல்லப்பட்டு மலையில் இருந்து தளர்ந்து விழுந்த சிகரம் போல கீழே விழுந்தான். வஜ்ரத்தால் கொல்லப்பட்டு மலை போல கீழே கிடைப்பவனை கண்ட தேவர்களின் தலைவன் இந்திரன் இறந்து கிடந்தவனின் தோற்றத்தின் பிரகாசத்தினால் எரிக்கப்பட்டு அமைதியடையவில்லை. கொல்லப்பட்டாலும் அவன் சுடர்விடும் பிரகாச தோற்றத்துடன் உயிருடன் இருப்பவன் போலவே இருந்தான். உயிரற்றவனாக இருந்தாலும் களத்தில் தரையில் கிடந்த அவனுடைய தலைகள் உயிருடன் இருப்பவை போலவே இருந்தன என்பதை சொல்லவே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. அந்த காந்தியை கண்டு பெரும் அச்சம் கொண்ட இந்திரன் சிந்தனையில் ஆழ்ந்தபடியே இருந்தான். அந்த நேரத்தில் பெரும் மன்னா யுதிஷ்டிரா தோளில் கோடாரியை தாங்கிக் கொண்டு அந்த காட்டுக்கு வந்த ஒரு தச்சன் அந்த 3 தலையன் கிடந்த இடத்தை அடைந்தான். அச்சத்திலிருந்த சச்சியின் தலைவனான இந்திரன் தற்செயலாக அங்கே வந்த தச்சனை கண்டான். அந்த பகைவனை கொன்றவன் இந்திரன் அவனிடம் தச்சனிடம் உடனடியாக எனக்காக இதை செய், விரைவில் இவனது தலைகளை துண்டிப்பாயாக என்றான். அதற்கு அந்த தச்சன், இவனது தோள்கள் அகலமாக இருக்கின்றன, இந்த கோடாரியால் இவற்றை வெட்ட முடியாது, அல்லது நீதிமான்களால் தண்டிக்கப்பட்டவர்களை என்னால் செய்ய முடியாது என்றான். அதற்கு இந்திரன், அஞ்சாதே, நான் சொல்வதை விரைவாக செய். எனது உத்தரவின் பேரில் உனது கோடாரி வஜ்ரத்துக்கு இணையாக இருக்கும் என்றான். தேவி பாகவதத்தில் இவன் மரம் வெட்டி அல்லது விறகு வெட்டி எனப்படுகிறான். அவனது பெயர் தச்சன் என்பதாகும். தச்சன் இந்திரனிடம், இந்த பயங்கரமான செயலை செய்த உன்னை நான் யாரென எடுத்துக்கொள்வது? இதை நான் அறிய விரும்புகிறேன். சரியான உண்மையை எனக்கு சொல் என்றான். இதற்கு இந்திரன், தச்சா, நான் தேவர்களின் தலைவனான இந்திரன். இதை நீ அறிவாயாக. நான் சொன்னதை மட்டும் நீ செய் தச்சா, தயங்காதே என்றான். அதற்கு தச்சன் இந்திரனிடம், இந்திரா, மனிதத்தன்மையற்ற இந்த உனது செயலுக்காக நீ எப்படி வெட்கப்படாமல் இருக்கிறாய்? ஒரு துறவியின் மகனை கொன்றதால் ஏற்பட்ட அந்தணனை கொன்ற பாவத்தின் மீது பேரச்சம் கொள்ளாமல் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் இந்திரன். பிறகு நான் சில கடுமையான அறச்சடங்குகளை செய்து இந்த களங்களில் இருந்து என்னை சுத்திகரித்துக் கொள்வேன். எனது வஜ்ரத்தால் கொல்லப்பட்ட இவன் எனது வலிமை நிறைந்த எதிரியாவான். தச்சா, இன்னும் நான் அமைதியடையவில்லை. இவனது தலைகளை விரைவாக வெட்டிவிடு. நான் உனக்கு அருட்கொடைகளை அளிப்பேன். வேள்விகளில் மனிதர்கள் அந்த வேள்வியின் விலங்குடைய தலைகளை உனது பங்காக அளிப்பார்கள். இதுவே நான் உனக்கு அளிக்கும் அருட்கொடையாகும். நான் விரும்புவதை விரைவாகச் செய் என்றான் இந்திரன். சல்லியன் யுதிஷ்டிரிடம் சொன்னான். இதை கேட்ட அந்த தச்சன் பெரும் இந்திரனிடம் கோரிக்கையின் பேரில் அந்த 3 தலையின் தலைகளை தனது கோடாரியால் உடனே துண்டித்தான். அவனது தலைகள் வெட்டப்பட்ட போது அதிலிருந்து கௌதாரிகள், காடைகள், குருவிகள் ஆகிய பல பறவைகள் பறந்து வெளியேறின. அவன் வேதங்களை சொல்லி சோமச்சாற்றை குடிக்கும் வாயிலிருந்து கௌதாரிகள் வெளியேறின. மன்னா, பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா, அனைத்து திக்குகளையும் உறிஞ்சுவது போல பார்த்து கொண்டிருந்த வாயிலிருந்து பல காடைகள் வெளியே வந்தன. அந்த 3 தலையன் மது அருந்த பயன்படுத்திய வாயிலிருந்து குருவிகளும் பருந்துகளும் பறந்து சென்றன. அந்த தலைகள் வெட்டப்பட்ட பிறகு இந்திரன் தனது நடுக்கத்தில் இருந்து விடுபட்டு இதயத்தில் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்திற்கு சென்றான். அந்த தச்சனும் தனது வீட்டிற்கு சென்றான். அந்த அசுரர்களை கொல்பவன் இந்திரன் தனது எதிரியை கொன்ற பிறகு தனது நோக்கம் நிறைவேறியதாக கருதினான். பிறகு உயிரினங்களின் தலைவனான துவஷ்ட்ரி விஸ்வகர்மா தன் மகன் விஸ்வரூபன் திரிசரன் இந்திரனால் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டதும் கோபத்தால் கண்கள் சிவந்து இவ்வார்த்தைகளை பேசினான். அவன், துவஷ்டிரி, தொடர்ச்சியாக தவம் பயின்று கருணையோடும் தற்கட்டுப்பாட்டோடும் ஆசைகளை அடக்கி கொண்டும் எக்குற்றமும் செய்யாதிருக்க எனது மகனை திரிசிரனை இந்திரன் கொன்றதால் இந்திரன் அழிவுக்காக நான் விருத்திரனை உண்டாக்குவேன். நான் கொண்டுள்ள சக்தியையும் தவப்பயிற்சியின் பலத்தையும் இந்த உலகம் காணட்டும். மனிதத்தன்மையற்ற தீய மனம் கொண்ட தேவர்களின் தலைவன் இதை சாட்சியாக காணட்டும் என்றான். தன் தவத்திற்காக நன்கு அறியப்பட்ட அவன் துவஷ்டிரி கோபம் பெருகி இதை சொன்ன பிறகு
நீரால் தனது வாயை சுத்தம் செய்து கொண்டு காணிக்கைகளை நெருப்பிலிட்டு பயங்கரமான விருத்திரனை உண்டாக்கி அவனிடம், அதாவது விருத்திரனிடம், இந்திரனை கொல்ல விதிக்கப்பட்டவனே, எனது தவச்சடங்குகளின் சக்தியால் நீ பலத்துடன் வளர்வாயாக என்றான். அந்த அசுரன் பலத்தால் வளர்ந்து ஆகாய விரிவில் கோபுரமாய் நின்று நெருப்பின் மகனை முருகனைப் போல இருந்தான். அவன் விருத்திரன் பிரளய நாளில் உதித்த சூரியனைப் போல நான் யாரை கொல்ல வேண்டும் என்று கேட்டான். இந்திரனை கொல் என்பதே மறுமொழியாக இருந்தது. பிறகு அவன் தேவலோகத்திற்கு சென்றான். பிறகு விருத்திரனுக்கும் இந்திரனுக்கும் இடையில் பெரும் போர் மூண்டது. இருவரும் கோபத்தில் எரிந்தனர். குருகுலத்தில் சிறந்தவனே யுதிஷ்டிரா, அங்கே ஒரு பயங்கரமான மோதல் நடைபெற்றது. வீரனான விருத்திரன் 100 வேள்விகளை செய்த தேவர்களின் தலைவனை பிடித்தான். பிறகு கோபத்தில் நிரம்பி இந்திரனை சுழற்றி தன் வாய்க்குள் தூக்கி எறிந்தான். இந்திரன் விருத்திரனால் விழுங்கப்பட்ட போது பெரும் பலம் கொண்டவர்களான தேவர்களின் மூத்தவர்கள் அச்சம் கொண்டு விருத்திரனை கொல்வதற்காக பெரும் பலம் மிக்க ஜிரம்பிகாவை, கொட்டாவியின் அதிதேவதை, அவற்றை உண்டாக்கினார்கள். விருத்திரன் கொட்டாவி விட்டு தனது வாயை திறந்ததும் வலன் என்ற அசுரனை கொன்றவன் இந்திரன் அவனது உடலின் பல பாகங்களை சுருக்கி விருத்திரனின் வாயில் இருந்து வெளியே வந்தான். அது முதலே 3 உலகங்களிலும் உள்ள அசையும் உயிரினங்களின் உயிர் மூச்சில் கொட்டாவி இணைந்துவிட்டது. இந்திரன் வெளியேறியதைக் கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர். கோபம் மிகுந்த இருவரான விருத்திரன் மற்றும் இந்திரனுக்கும் இடையில் மீண்டும் அங்கே பயங்கரமான போர் மூண்டது. பாரத குலத்தில் சிறந்தவனே யுதிஷ்டிரா. அந்த போர் நீண்ட காலத்திற்கு நீடித்தது. துவஷ்டிரியின் படைப்பு தேவர்களின் ஒருவர் பலமிக்க ஆவியை ஈர்த்ததும் சுயமாக பலம் கொண்டு இருந்ததால் விருத்திரனின் கையே போரில் ஓங்கியிருந்தது. இந்திரன் புறமுதுகிட்டான். அவனது பின்வாங்கலால் தேவர்கள் மிகவும் துயரடைந்தனர். இந்திரனுடன் சேர்ந்த அவர்கள் அனைவரும் கூட துவஷ்டிரியின் பலத்தால் ஆட்கொள்ளப்பட்டனர். பிறகு பரதனின் வழித்தோன்றலே யுதிஷ்டிரா. அவர்கள் அனைவரும் துறவிகளுடன் ஆலோசித்தனர். முறையாக செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து ஆலோசித்து அதீத அச்சத்தால் நிரம்பி வகிழ்ந்தனர். அவர்கள் மந்தரமலையின் மேல் அமர்ந்து கொண்டு விருத்திரனை கொல்ல எண்ணி விஷ்ணுவை மனத்தால் அடைந்தார்கள் என்றான் சல்லியன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய தினம் ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்.